மகேஸ்வரி அப்படின்னாலே நமக்கு தெரியும் மகேஸ்வரன் மகேஸ்வரி அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடுவோம். நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு. மகேஸ்வரன்னா பரமசிவன். அந்த பரமசிவன் ஏற்படுத்தி கொடுத்த சக்தி தான் இந்த மகேஸ்வரி. கடின உழைப்பாளிகள் முழு பலனை பெற வேண்டும் என்றால் இந்த மகேஸ்வரியைத்தான் நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த கௌமாரம் என்பது முருகனின் வழிபாடு. அந்த முருகனின் சக்தியாக அமைந்தவள் தான் இந்த கௌமாரி. கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்கள் கருப்பையில் நல்ல மாதிரியான சிசு வரும். இதுதான் இதனுடைய ஒரிஜினல், அதோட தத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். இறை தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. நாம நவராத்திரி தேவியர்கள் வரிசையில இன்றைக்கு 5வது நாள் தேவியை பத்தி பார்க்க போறோம். 5வது நாள் தேவி யார் அப்படின்னு கேட்டா மாகேஸ்வரி, மகேஸ்வரி எப்படி வேணா சொல்லலாம். மகேஸ்வரி, மாகேஸ்வரி இரண்டுமே அந்த அம்பாளோட பெயர் தான். மகேஸ்வரி அப்படின்னாலே நமக்கு தெரியும் மகேஸ்வரன் மகேஸ்வரி அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடுவோம். நீங்க யோசிக்கிறது கரெக்டு. மகேஸ்வரன்னா பரமசிவன். அந்த பரமசிவன் ஏற்படுத்தி கொடுத்த சக்தி தான் இந்த மகேஸ்வரி. ஆதி பராசக்தியா உருவெடுத்து அம்பாள் மகிஷாசுரம் வதம் பண்ணும்பொழுது தன்னுடைய சக்தியான மகேஸ்வரியை அம்பாளுக்கு அவர் தருகிறார். அப்போ மகேஸ்வரனோட எல்லா அம்சமும் மகேஸ்வரிட்டே இருக்கிறது இயல்பு தானே. இந்த சிவனை போலவே இந்த மகேஸ்வரிக்கும் 3 கண்கள் உண்டு, 5 திருமுகங்கள் உண்டு. பாசம், அங்குசம், மணி, சூலம், பரசு, இந்த இத்தனை ஆயுதங்களை தரித்தவள் இந்த மகேஸ்வரி. அபயவரத ஹஸ்தம் உண்டு. இது துலங்க தன்னுடைய 10 கரங்களோட ரிஷபக்கோடி, ஜட்டாமகுடம், பாம்பு இதையெல்லாம் பூண்ட அமர்ந்த கோலத்தில் இருப்பவள் தான் இந்த மகேஸ்வரி. ஆக அளக்க முடியாத பெரிய சரீரம், எவ்வளவுன்னே பார்க்க முடியாது. நாம சொல்லுவோமே சிவபெருமான் அடிமுடி அரியவனா அண்ணாமலையோனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த அம்பாளுடைய நீல அகலங்களை நம்மால் அளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய உருவம் கொண்டவள் இந்த அம்பாள். வெள்ளை நிறம் உடையவள், ஸ்வேத வர்ணம். ஸ்வேதம்னா ஒயிட், வெள்ளை. வெள்ளை நிறம் உடையவள், சர்வ மங்களத்தையும் தருபவள், தன்னை வழிபடுவோருக்கு போகத்தை தருபவள். போகம்னா சுகம். சர்வமங்களா அப்படின்னு அதனால அவளுக்கு ஒரு பேர். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நாம இந்த அம்பாளைத்தான் நாம் வழிபட வேண்டும், சிறப்பாக வழிபட வேண்டும். சர்வ மங்களங்களும் நமக்கு உண்டாகும். தர்மத்தின் திருவுருவம் இந்த அம்பாள். மகேஸ்வரி என்பவள் தர்மத்தின் திருவுருவம். கடின உழைப்பாளிகள் முழு பலனை பெற வேண்டும் என்றால் இந்த மகேஸ்வரியைத்தான் நமஸ்காரம் செய்ய வேண்டும். நாம ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கேயாவது வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, வீட்டிலையும் சரி, நிறைய வேலை பார்த்துட்டே இருப்போம், உழைப்பாக இருப்போம், உழைப்பாளியாக இருப்போம். ஆனால் அதுக்கேற்ற ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது. அப்போ அப்பேற்பட்ட நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற உயர் பதவி, உழைப்புக்கேற்ற மரியாதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னால் இந்த மகேஸ்வரியை நாம் சிறப்பாக வழிபடணும். அப்படி நாம் வழிபடும்போது சிறப்பான உயர்ந்த ஊதியம், உயர்ந்த பதவி இப்படி எல்லாம் நமக்கு நன்றாக கிடைக்கும். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், தட்சன் மகளாக தாட்சாயினியாக இதே சிவனின் சக்தி பிறந்த பொழுது தட்சன் செய்கிற யாகத்துக்கு போகாதேன்னு சிவபெருமான் சொன்னப்போ அதை கேட்காமல் என்னுடைய தந்தையார் செய்கிற யாகம் இதுக்கு நான் போய்த்தான் ஆவேன். ஏன்னா இன்றைக்கு நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கணவர்கிட்டக்கே நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எங்கள் அப்பா வீட்டு விசேஷம் நான் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் போவோம் இல்லையா. இதே தான் பார்வதி தேவியும் அன்னைக்கு செஞ்சாங்க. அப்போ தாட்சாயினியா இருந்தாங்க.
அப்ப தட்சனுடைய மகளைத்தான் சிவன் தாட்சாயினியாக திருமணம் செஞ்சுட்டு இருந்தார். எங்க அப்பா நடத்துற வேள்வி நான் போறேன் அப்படின்னு சிவன் சொல்ல சொல்ல கேட்காம, கணவர் சொல்ல சொல்ல கேட்காம தாட்சாயினி போயிட்டாய். தாட்சாயினி போயாச்சு. அம்பாள் போன பின்னாடி அங்க யாகத்திலே அவிர்பாகம் அப்படின்னு உண்டு. இப்போ நாமெல்லாம் கல்யாணத்துக்கோ எதுக்கோ வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னா நம்ம பட்டு புடவை, வேஷ்டி, சட்டை இதெல்லாம் கொடுப்போம். கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். இல்லை சாதாரணமாக ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு மட்டும்தான்னா வெறும் தாம்பூல கவர் மட்டும் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹோமம் அப்படின்னு செஞ்சால் அந்த தேவர்களுக்கு உண்டான அவிர்பாகம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாம் கொடுக்கணும். இது ஹோமத்தோட வழக்கம். அப்போ அந்த யாகம் ஹோமம் செய்யும் பொழுது அந்த யாகத்தோட அவிர்பாகத்தை மற்ற தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய மருமகனான யாரு, தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ளை, நம்மெல்லாம் மாப்பிள்ளைக்குன்னா எவ்வளவு சீர் செய்வோம், எவ்வளவு எல்லாம் ஒசத்தியா நம்ம செய்வோம். ஆனா தக்ஷன் அதை செய்யல. என்ன பண்ணார்? சுடலை மாடன், சுடுகாட்டிலே இருப்பவன், பித்தன், பேயன், அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தட்சன் என்ன பண்ணுவார்? அந்த அவிர்பாகத்தை கொடுக்காம விட்டுருவார். தாட்சாயினி அப்பா கிட்டக்க, அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஈசன் தான் உலகத்திலே உயர்ந்தவர், அவருக்கு கண்டிப்பா நீங்க அவிர்பாகம் கொடுக்கணும், எவ்வளவோ அறிவுரை சொல்லுவாங்க. தாட்சாயினி கேட்க மாட்டாரே தட்சன். கேட்காம யாகத்தை முடிச்ச உடனே நேர பரமசிவன் என்ன கேட்பார்? அந்த யாகத்தையே அழிச்சு தட்சனோட தலையை கொஞ்சிருவர். தலையை துண்டமா போயிரும் அப்படியே. அப்புறமா வேண்டுதலுக்கு அப்புறமா ஒரு ஆட்டுத்தலையை பொருத்தி தட்சன் உயிர் வாழ்ந்தது நமக்கெல்லாம் தெரியும். இந்த கதை நம்ம படிச்சிருப்போம். இப்படிப்பட்ட இந்த தாட்சாயினியை நீ வேறு பிறவி எடுத்துதான் என்ன அடையணும் அப்படின்னு சிவபெருமான் அழகாக சொல்லி பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி தேவியாக அந்த அம்பாள் பிறந்து சிவனை மீண்டும் திருமணம் செய்து கொண்டு சிவனின் இடப்பாகத்தில் அமர்ந்தவள் இந்த மகேஸ்வரி, மாகேஸ்வரி. ஆக சிவனின் இடப்பாகத்தில் அமர்ந்த தேவி இல்லையா? அப்போ அந்த தேவியை நாம இந்த நவராத்திரி நாளிலே அவளுக்கு உண்டான காயத்ரியை சொல்லி நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும். ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சூல அஸ்தாய தீமகி தன்னோ மாகேஸ்வரி பிரச்சோதயாது. ஓம் விருஷத்வஜாய வித்மகே மிருகஹஸ்தாய தீமகி தன்னோ ரௌத்ரி பிரச்சோதயாது. ஏன்னா இந்த தேவியானவள் ரிஷப வாகனத்தை உடையவள். ஏன்னா சிவனுடைய வாகனம் ரிஷபம் இல்லையா, எருது. அப்போ இதே அம்பாள் மாகேஸ்வரிக்கும் அதே ரிஷப வாகனத்தை உடையவள் அவள். அம்பாளுக்கு நேவேத்தியமான புளியோதரையை நாம் நேவேத்தியம் செய்து சிவனுக்கு உண்டான மலர்களையே, வில்வம் முதலான மலர்களையே நாம் இந்த மாகேஸ்வரிக்கும் அர்ச்சனை செய்து நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு வேண்டிய சகல சம்பத்தும் கிடைக்கும். அடுத்த நவராத்திரி நாளிற்கான தேவதையை பார்ப்போம். இன்றைக்கு நாம பார்க்க போறது 6ஆம் நாளான கௌமாரி. கௌமாரின்னு உடனே உங்களுக்கெல்லாம் எளிதாக புரிஞ்சிருக்கும். கௌமாரம் அப்படின்னாலே முருகன் வழிபாடு நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ஆதிசங்கரர் ஷண்மதங்களை ஸ்தாபிச்சார் இல்லையா? காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சௌரம். இதுல கௌமாரம்ன்றது முருகன் வழிபாடு நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்போ இந்த கௌமாரம் என்பது முருகனின் வழிபாடு. அந்த முருகனின் சக்தியாக அமைந்தவள் தான் இந்த கௌமாரி. நம்ம முதல் நாளே நம்ம பார்த்தோம், ஆதிபராசக்திக்கு சும்பனிசும்பன், சண்டமுண்டன், மகிஷாசுரன் இவர்களை எல்லாம் வதம் செய்யறதுக்கு எல்லா தேவர்களும் தம் தம் சக்தியை உருவாக்கி தம்முடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தான்னு. அதே மாதிரி முருகன் ஆதிபராசக்திக்கு கொடுத்த ஒரு சக்தி தான் இந்த கௌமாரி. அப்போ முருகனுடைய அம்சம் அப்படியே முழுவதுமாக பொருந்தியவள் இந்த கௌமாரி. எப்படி அப்படின்னு கேட்டா, ஸ்கந்த மாதா இல்லையா, குமார ரூபிணி. அந்த குமாரன் என்ற அந்த குமரன்கிற அந்த
முருகனுடைய ரூபத்தை கொண்டவள், முருகனுடைய அம்சமாக அவதரித்தவள், ஒரு முகம், 2 கண்கள், 4 கரங்களை உடையவள். கீழ் 2 கரங்கள்லே வரத அபயமாக வச்சுண்டு, மேல் 2 கரங்கள்லே வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை உடையவள் இந்த கௌமாரி. அப்போ நீல நிற மேனியை உடையவள், சிறந்த யவ்வனம் உடையவள், ரொம்ப இளமையா இருக்கக்கூடிய அம்பாள் இந்த கௌமாரி. அப்போ சேவல் கொடி வைத்திருப்பவள், ரதீனை ஒத்த அழகு நிறைந்தவள் இந்த கௌமாரி. தேவர்களின் சேனாதிபதியாகிய சுப்பிரமணியனின் வெற்றிக்கு காரணமாய் இருந்தவளே இவள்தான். இவளை வணங்கினால் நல்ல குழந்தை பிறக்கும். நாம ஒரு அம்பாளா ஒரு வரமா கொடுத்துட்டு வரான்னு நாம பார்த்தோம். உயர் பதவிகள் பார்த்தோம், சொத்துக்கள் பார்த்தோம். இப்படி நாம பார்த்துட்டு இருக்கச்சு நல்ல குழந்தை வேண்டுமானால் நம்ம தெரியும் இல்லையா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் அப்படின்றது மருவினது. கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்கள் கருப்பையில் நல்ல மாதிரியான சிசு வரும். இதுதான் இதனுடைய ஒரிஜினல், அதோட தத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். நல்ல குழந்தை வேண்டுமானால் இந்த கௌமாரியை வேண்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு தான் கௌமாரி. சஷ்டினாலே முருகன் தான் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ அப்படிப்பட்ட கௌமாரியை வணங்கினால் நல்ல குழந்தைகள், நல்ல உயர் குணங்கள் உள்ள குழந்தைகள் நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த ரதீனை ஒத்த அழகு மேனியை உடைய இந்த கௌமாரி, இவளே எப்படி ஒரு வீரத்தினுக்கு அடையாளம். முருகன் வீரத்தோட அடையாளம்னு நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இல்லையா. அப்போ முருகனுடைய அம்சமான கௌமாரியும் வீரத்தோட அடையாளம் தானே. அப்போ கார்த்திகை பெண்கள் எல்லோரும் இந்த கௌமாரியின் ஏவலுக்காக காத்துருப்பாங்க. அதனாலே இவர்களை நாம் தொழுதால் மிகவும் பெரிய பதவிகளை அடையலாம். இந்த கௌமாரியை தொழுதால் மிகப்பெரிய பதவிகளை அடையலாம் அப்படின்னு சொல்றார். இந்த அம்பாள் எப்படி இருப்பா? செம்பட்டாடை அணிந்த இந்த அம்பாள், ஆரகேயூரம் பூண்டவள் இந்த அம்பாள், குங்கும நிறத்தை உடையவள் இந்த அம்பாள், சேவல் கொடி கொண்டவள் இந்த அம்பாள், மயிலை வாகனமாக உடையவள். முருகனோட வாகனம் மயில் தானே. அப்போ மயிலை வாகனமாக உடையவள் இந்த அம்பாள், ஓம்கார சுரூபமானவள். ஏன்னா பிரம்மனுக்கு ஓம்காரத்தின் அந்த பொருளை கற்பித்தவர் சுப்பிரமணியர். ஆக இப்படி மிக சிறப்பாக சகல பாவங்களையும் நீக்கி விடுவர்களாக கௌமாரி அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்போ வீரத்தை தருபவள் இவள்தான். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். இது மகாகவி அழகாக முருகனுக்காக பாடினது. நம்முடைய பகைவனை எல்லாம் அந்த வேல் எதிர்த்து கொன்று விடும் அப்படின்னு மகாகவி அழகாக பாடுறார். இன்னும் சொல்லலாம், நாம கந்தபுராணம் சூரபத்மன் கதையே ரொம்ப அழகா விளக்கிறது. தாரகாசுரன் மலை உருவுல, கிரௌஞ்சன் மலை உருவுல அங்கே இருப்பான். தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் இவனை எல்லாம் தன்னுடைய வேலால் அழித்தவர் கந்தப்பெருமான். அப்போ தன்னுடைய ஒரு புருவ அசைவினாலே அந்த மலையை பொடி பொடியாக்கியவர். கிரௌஞ்ச மலையை பொடி பொடியாக்கியவர். வெறுப்பு வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கு ஒரு வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவான்னு மகாகவி பாரதி அழகா முருகனை பாடுவர். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூரபத்மனையும் தாரகாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் அழித்த அந்த முருகனின் அம்சமாக வந்த இந்த கௌமாரியை நாம் வணங்கினோம் என்றால் நமக்கு எதிரிகளே இல்லாமல் செய்து விடுவாள். நம்முடைய உட்பகைகள், வெளிப்பகைகள் எல்லாவற்றையும் போக்கிடுவா. வெளியில மட்டும்தான் நமக்கு எதிரிகள் இருக்காங்களா? இல்லை, நமக்குள்ளேயே ஒரு 6 உள்முக எதிரிகள் இருக்காங்க. என்னெல்லாம்? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இந்த 6 உள்முக எதிரிகளையும்
அழிப்பவள் இந்த கௌமாரி. அந்த முருகனுடைய வேலானது எப்படி பகைவர்களை வெல்கிறதோ, இந்த கௌமாரியின் சக்தி ஆயுதமானது நம்முடைய வெளிப்பகை உட்பகை எல்லாவற்றையும் தீர்த்துவிட்டு நம்மை ஒரு சுத்தமாக ஸ்படிகம் போல் ஆக்கிவிடுவது இந்த கௌமாரியின் அருள்தான் என்று நாம் சொல்லவே வேண்டாம். ஆக இப்படி இந்த கௌமாரியை நாம் எந்த காயத்ரி கொண்டு வழிபட வேண்டும் என்றால், ஓம் சிகித் விஜாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாது. இந்த காயத்ரியை ஒரு 108 முறை நாம் சொன்னோம் என்றால் மிகச்சிறப்பாக இந்த காயத்ரியை நாம் 108 முறை சொன்னோம் என்றால் மிகச்சிறப்பான குழந்தைகள் நமக்கு கிடைக்கும். அதோடு கூட இல்லாமல் நம்முடைய எதிரிகள் எல்லாம் துவம்சம் செய்யப்படுவார்கள். ஆக இந்த அம்பாளை நாம் தேங்காய் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். அரளி, செம்பருத்தி போன்ற சிவந்த மலர்களை கொண்டு வழிபட வேண்டும். நாம் இந்த நவராத்திரி நாளிலே சிறப்பாக கௌமாரியை வழிபட்டு நமக்கு புத்திர சௌபாக்கியங்களும் எதிரிகளை அழிக்கும் வல்லமையும் கிடைக்கப் பெறுவோம். மற்றும் நாளை அடுத்த நவராத்திரி தேவியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாபாரதி. நன்றி, வணக்கம்.